வணக்கம் நண்பர்களே, நான் மிலிட்ரி ராணுவத்தில் சேர்றதுக்கு எடுத்த முயற்சிகள், பட்ட கஷ்டங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள், எதனால எப்படி நான் சேர்ந்தேங்கிற விஷயத்த நான் சொல்றேன். நான் 12th முடிச்சுட்டு சிபிஐ காலேஜ் கோயநாயக்கனூர் உள்ள சிபிஐ காலேஜில் பிகாம் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ என்னுடைய சித்தப்பா பையனுக்கு ஆஃபர் வருது. ஏற்கனவே மிலிட்ரியில் பார்த்த ஒரு இன்டெலிஜென்ஸ் சுபேதார் போடிக்காரரு போடியில் நடுப்பட்டி சர்ச், பழைய பஸ் ஸ்டாண்டில் ஒரு சர்ச் இருக்கும். சர்ச்சை ஒட்டி ஒரு கோபால் ஆர்டிஸ்ட்னு ஒருத்தர் இருப்பார். அவரோட தாய் மாமன் நடராஜன் சொல்லி ஒருத்தர் மிலிட்ரியில் சேர்த்து வர்றதாக சொன்னாங்க. மிலிட்ரியில் சேர்க்கணுமா, அவரை பிடிச்சி கூட்டு வாடான்னு சொல்லி என்கிட்ட சொல்கிறாரு. அப்போ அவன் அவங்களுக்குள்ள அவைலபிள் இல்லை. நான் சொல்கிறேன், மிலிட்ரிக்குன்னொடனே நான் மிலிட்ரியில் வேலையே கிடச்சதா நினச்சிட்டு முருகேசன் சைக்கிள்னு ஒன்று இருந்துச்சு. அந்த சைக்கிள் வாடகை சைக்கிள் எடுத்துகிட்டு அவனை போய் தேடி கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வர்றேன். அவன் பேண்ட் ஷர்ட்டில் வர்றேன், நான் லுங்கியில் வர்றேன். அப்போ அவர் அண்ணன் என்ன பண்ணாருன்னா, அவரோட தம்பி இன்னொரு அண்ணன் இருக்காரு, அவர்கிட்ட சொல்லி இந்த பையனை சேர்க்கறதுக்கு பேசிட்டு வாடான்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாரு. நாங்கள் எல்லாம் இவனை உட்கார வச்சு சைக்கிளை முன்னாடி உட்கார வச்சு கூப்பிட்டு போகிறோம். பின்னாடி கேரியர் கிடையாது. அப்போ அந்த டயத்தில் கூப்பிட்டு போய் பேசுகிறோம். நான் வெளியில் நான் 3rd பர்சன் வெளியே நிற்கிறேன். ஏன்னா எனக்கு கிடையாது, அவர் இன்னொரு தம்பிக்காவது பண்ணது. அப்போ அவர் கேட்குறாரு, இந்த மாதிரி என்ன தம்பி படிச்சிருக்க அப்படின்னு கேட்குறப்ப மார்க்லாம் கேட்குறாரு. போதுமான மார்க் இல்லை. அந்த டயத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்குற பையனே 500க்கு 410 420 மார்க் தான் வாங்குவாங்க. அந்த காலகட்டங்களில் மார்க் வாங்குறதுங்கிறது அவ்வளோ டஃப்பாக இருக்கும். இப்போதான் நம்ம படிக்கிற பிள்ளைங்கள்லாம் 500க்கு 500 மார்க்கே வாங்குதுங்க. அதுவும் ஊர் ஃபுல்லாக நிறைச்சி வாங்குதுங்க. அது என்ன கணக்குனே தெரியல. நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வசதிகள், படிக்கிறதுக்கு உண்டான வசதிகள்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க, படிக்கிறாங்க. எங்கள் காலத்தில் படிக்க விட மாட்டாங்க. வேலைக்கு கூட்டு போயிடுவாங்க, தோட்டத்துக்கு கூட்டு போயிடுவாங்க. அப்படி நேரம் கிடைச்சாலும் பைக்கெடை தூக்கி எரிஞ்சு போட்டு நாங்கள் விளையாட போயிடுவோம். மறுநாள் ஸ்கூலுக்கு போகிறப்ப அந்த பைக்கெடை தேடி கண்டுபிடிச்சு எடுப்போம். அந்த மாதிரியான காலகட்டம். அப்போ அவர் கேட்குறாரு, அந்த பையன் மார்க்லாம் கம்மியாக சொன்னதுனால இந்த மார்க் 10வது தம்பி அப்படின்னு திருப்பி அனுப்புறதுக்கு பேச்சு நடக்குது. அப்போ நான் கேட்குறேன், வெளியில் நின்று, சார் எனக்காகுமா சார்னு கேட்குறேன். அவர் இந்த பையன் யாருன்னு அவர் அண்ணன் கேட்குறாரு. அவர் இது ஒரு சித்தப்பா பையன் சொல்கிறார். அப்போ நானாவே சொல்கிறேன், சார் நான் 10th லெவலில் மார்க் வாங்கியிருக்கேன், 360 என்னமோ வாங்கியிருக்கேன், 800 மார்க் நெருக்கி வாங்கியிருக்கேன் சார். பேஸ்கெட் பால் விளையாடுவேன் சார், கராத்தேல பிளாக் பெல்ட் வச்சிருக்கேன் சார், இந்த மாதிரி NCCல C சர்டிபிகேட் இருக்கு சார்னு சொல்றேன். அப்படியா தம்பி, பரவாயில்லையே, ஆனா நீங்க ஹைட் கம்மியா இருக்கீங்களே, நல்லா ஓடுவீங்களான்னு கேட்கிறாரு. அப்ப சார் நல்லா ஓடுவேன் சார். அப்போ ஈவினிங் வாங்க ஜெர்கேம் ஸ்கூல்ல ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறாரு. எங்க அண்ணனுக்கு இந்த பையனுக்கு ட்ரை பண்ணலாம்னு கேட்கறாரு. ஓ பண்ணலாமே அப்படின்னா அவர் அண்ணன் சொல்ற எனக்கும் பேசுறாரு. பேசின பிறகு ஈவினிங் வர்றாரு. போடியில ஜெர்கேம் ஸ்கூல்ல நின்று அவர் ஸ்டாப்பர் வாட்ச் எடுத்து செக் பண்றாரு. ஓட வர்றாரு. நம்மளுக்கு ஆத்திரம் பஞ்சம். ஓட விட்டாக்க மின்னல் வேகத்துல ஓடி சொன்ன ரவுண்ட்ஸ் அடிச்சுட்டு நினைக்க கேட்கிறேன். அவர் பரவாயில்ல தம்பி நல்லா ஓடுறீங்கன்னு சொல்றாரு. இல்ல ஈவினிங் வாங்க தம்பி, அப்ளிகேஷன் ஃபுல்லா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாரு. மிச்சத்தை நெக்ஸ்ட் வீடியோல பேசலாம்.